இப்ப சமீபத்துல ஒரு தொலைக்காட்சி, தந்தி டிவியுடைய தொலைக்காட்சி நியூஸ் 18ல ஒரு விவாத மேடை நடக்குது. அதுல எங்களுடைய மாநில இளைஞர்களுடைய அமைப்பாளர் சூர்யாவை தாக்கியிருக்காங்க. தம்பி, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, பாரதிய ஜனதா கட்சி வன்முறையான கட்சி கிடையாது. ஆனா எங்களை வன்முறைக்கு இழுத்தீங்கன்னா நாங்க ரெடி. ஒரு காலத்துல முக்குளத்தோரெல்லாம் பிஜேபி பக்கமே வராம இருந்தோம். இப்ப முக்குளத்தோர் கிட்டத்தட்ட 90% பிஜேபி இருக்கோம். அடித்து பார்க்க நாங்க ரெடி. அண்ணா சத்தியே உங்களுக்கு குண்டா இறங்கிடும். மெட்ராஸ்ல எந்த இடத்துல அடிச்சு பார்ப்போம். நாங்க வர்றோம். எங்களை சொல்ற துண்டை போட்டு பிஜேபி காரங்க இருந்தா அடிச்சு பார்ப்போம். இல்ல நீ டேட்டா குறி. மெட்ராஸ்ல எந்த இடத்துல அடிச்சு பார்ப்போம். நாங்க ரெடியா. பக்கம் பலமா கிட்டத்தட்ட 90% முக்குளத்தோர் பிஜேபி நம்பி தான் இருக்கிறேன். வன்முறையை கட்டமைத்து விட்டு இவங்க வந்து ஆட்சி பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க எல்லாம் இந்த திமுக கொடுக்குற மாதிரி 500 ரூபாய் 1000 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து உட்கார்ந்துக்கிற கூட்டம் இல்ல. கொள்கைக்காக இருக்கக்கூடிய கூட்டம். RSS சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் மேல் கொள்கையின் மேல் இருக்கக்கூடிய ஒரு பிரியத்தில் வந்துக்கூடிய கூட்டம். நாம நினைச்சா கூட்டத்தில் 500 பேரை கூட்டி இந்த இடத்துல 10,000 பேரை கூட கூட்டலாம். அது அல்ல. மக்களை சந்திக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நாங்க எல்லாத்துக்கும் தயாரு. உங்க பக்கமா நம்ம இருக்க தயாரு. இப்ப கூட 124 வேலை திட்டத்தை மறைச்சு ரத்தாயிடுச்சு ஸ்டாலின் சொல்றாரு. எங்களுடைய தலைவர் பிரச்சார பிரிவுடைய தலைவர் TS பாண்டியராஜன் தலைமையில விருதுநகர் மாவட்டத்தில் முதல் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 500 கிராமத்துல அந்த நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. 124 வேலை திட்டத்தை நாங்கள் கொண்டு போய் கிராமத்துல சேர்த்திருக்கிறோம். நாங்க டவுன்ல போய் சும்மா நின்றுட்டு பேசல. அவர் ஒவ்வொரு கிராமமா போய் ஒவ்வொரு மக்களிடத்திலும் உட்கார்ந்து 124 வேலை திட்டத்தை 100 நாளா இருந்ததை 124 நாளா மாத்தி இருக்கோம். ஏற்கனவே மகாத்மா காந்தி பேரை சொல்லி கொண்டு அவங்க வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு தாய் அதை மாத்தி பேர் மாற்றம் DPG ராம்ஜி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். ஏற்கனவே சொல்றாங்க இல்ல காந்தி கணக்கு மாதிரிதான் இருந்துச்சு ஏற்கனவே அந்த வேலை உத்தரவாத திட்டம். ஆனால் அதை மாற்றி அமைப்பு ஏற்கனவே இவர் கூட ஸ்டாலின் கூட சொன்னாரு 2021 ஆட்சிக்கு வந்த போது நாங்க இதை 150 நாளா மாற்றுவாங்க. செஞ்சாரா? சும்மா சொல்றாரு. 90% எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நாங்க கொடுத்துட்டோம். பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வரக்கூடிய இவங்க நாங்க விட மாட்டோம். வன்முறை சொல்லி வந்தாலும் விட மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சியில எங்களை மாற்றி உயிரை குடிக்கக்கூடிய கொண்டது இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் அசைத்து பார்க்க முடியாது என்று சொல்லி உரை முடிக்கிறேன். வாழ்க மோடிஜி.